ஹாய் விவர்ஸ். எம்ஜிஆரின் உயிரை காப்பாற்றிய நம்பியாரா? இது நம்ம லிஸ்ட்டிலேயே இல்லையே. இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். எம்ஜிஆர் நடித்த பல படங்களில் நம்பியார் வில்லனாகவும் நடத்தி அசத்தியுள்ளாராம். அந்த வகையில்தான் நம்பியார் நடிப்பை பார்க்கும்போது அவ்வளவு கொடூரமாக இருக்குமா? அதாவது நமக்கு நம்பியார் மேல அவ்வளவு வெறுப்பு வரும். உருட்டும் விழிகள், கோலமான வாயை வைத்து பேசும் டயலாக் என அம்சங்களையும் சொந்தக்காரர் தான் நடிகை நம்பியார் ஆவார். எம்ஜிஆர், சிவாஜி நடித்த பல படங்களில் அசத்தலான வில்லனாகவும் நடித்த நம்பியார். இவரை பார்த்தாலே சின்ன குழந்தை பயந்து நடுங்கி அலறிவிடுமா? அப்படி ஒரு மிரட்டலான நடிப்பையும் திரையில் வருவார் நடிகர் நம்பியார். அவரை படத்தில் பார்க்கும்போதுதான் நமக்கு அவ்வளவு வெறுப்பு வரும். ஆனால் நிஜத்தில் பரமசாது இவர் என்று கூறப்படுவாராம். அவர் சிறந்த ஐயப்ப பக்தர் என்றும் கூறுவார். தன் வாழ்நாள் இறுதி வரை குருசாமியாக ஐயப்பன் கோவிலுக்கு போவதை வழக்கமாகவும் வைத்திருந்தார். ஒருமுறை எம்ஜிஆரை படப்பிடிப்பில் உயிருக்கு போராடும் போது நம்பியார் தான் காப்பாற்றினாராம். அது என்ன படம்னு பார்க்கலாம். எம்ஜிஆர் கதாநாயகனாக அறிமுகமான படம் தான் ராஜகுமாரி. ஜூபிட்டர் பிலிம்ஸ் தயாரித்துள்ள அந்த படத்தில் நம்பியார் எம்ஜிஆரின் நண்பனாகவும் நடித்தார். ஒரு காட்சியில் எம்ஜிஆர் தூக்கு மாட்டிக் கொள்ள வேண்டும். ஆனால் இயற்கை அவரை சாகவிடாதபடி தூக்கு மேடையின் பள்ளத்திலிருந்து எம்ஜிஆர் விழுந்து விடுவது போலவும் காட்சி அமைக்கப்பட்டிருந்ததா. ஆனால் திட்டமிட்டபடி படத்தின் காட்சிகளை எல்லாம் எடுத்து விடலாம் என நினைத்தனர். ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் எம்ஜிஆரின் கழுத்தை தூக்கு கயிறு சட்டென இறுக்கி விட்டதா. எல்லோரும் திகைத்து நிற்க நம்பியார் சட்டென போய் எம்ஜிஆரை தூக்கு கயிற்றிலிருந்து விடுவித்துள்ளார். அப்படி உயிரை காப்பாற்றியவர் தான் நம்பியார். அந்த வகையில் தான் எம்ஜிஆருடனான அவரது நட்பு மிகவும் ஆழமானதாகவும் அமைந்துள்ளதா. எம்.எஸ். சாமி இயக்கத்தில் 1947 ஆண்டு வெளியான படம் தான் ராஜகுமாரி. மு. கருணாநிதி வசனமும் இந்த கதையில் எழுதியுள்ளாராம். எம்ஜிஆர், டி.எஸ். பாலையா, எம். விசை சுப்பையா, தவமணி, தேவி, சிவபாக்கியம், நம்பியார், கே. சரஸ்வதி எனவுடன் பலரும் இந்த படத்தில் நடித்துள்ளனர். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.